களத்துல இறங்கி நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இதே வேலையில வந்து சாட்டையில அடிச்சுக்கிட்டா இந்த திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை பண்றாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல அந்த செயல் வந்து நீங்க அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா அவருடைய கோபத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தம்பியுடைய அணுகுமுறை வந்து அது இப்ப கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளவு தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்ப எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. இப்ப அதுல குற்றவாளியை சாட்டையிட்டு அடிக்கும் மீது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும், அது தேவையில்லாத கஷ்டமா இருந்து கேட்கும்போது. ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ள இருக்கிற கோபம் ஒரு தலைவரா அவரு சொல்ல வேண்டியது வருது, வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டாரு. அதனால அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. சாட்டையில் அடிச்சுக்கிட்டாலோ செருப்பு போடாம இருந்தாலோ திமுக அது சரியா, அது சரியா. அது தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்க செய்யணும். நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்றது காரணம். என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றம் நீங்க கூட கேட்கலாம். இப்போ இந்த ஆட்சியை அப்புறம் இந்த ஆட்சி வந்து நீங்க இவங்க வந்து கோட்பாடு பேசுறது, திராவிட மாடல் பேசுறது, நல்லாட்சி பேசுறது, ஆட்சி நேர்மையா கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் வந்து இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி வந்து பார்ப்பான், அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான், அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுவான். அப்படியெல்லாம் வென்றது இருக்கு. தொகுதிக்கே போகாம ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா? எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர தொகுதிக்கே போகாம வாய் போட்டு சட்டம் வாய் திறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்காம ஜெயிச்சாரா இல்லையா? எப்படி ஜெயிச்சாரு? நம்பினா இந்த மக்கள் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினா, நல்லவர்னு நம்பினா. அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா போடுவாங்க. ஆனா நீங்க ஏன் வாக்குக்கு 1000-500 கொடுத்து வாக்கை வாங்குறீங்க? வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா? தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் ஏதாவது உலகத்தில் இருக்கா? இல்ல. சரி, இதையெல்லாம் விடுவோம். இப்ப தம்பி என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடை அப்படின்னு இவங்க இப்ப ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டா ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டேன். நீங்க பறக்கும் படைன்னு ஒண்ணு போடுறீங்க. சாலையில எங்க அப்பா மிளகாய் வித்துட்டு கொண்டு வர காசு, மாட்டை வித்துட்டு கொண்டு வர காசு, மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு, அப்பாவை மருத்துவமனையில சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசை இதை பறிச்சுக்கிறே ஒழிய அங்க தொகுதிகளை காசு கொடுக்குறான்னு தெரியுது, நீ வந்து பறிக்கவே மாட்டேங்கிற. இப்ப வேணா ஒரு பந்தயமா வச்சுக்கிடுவோம். ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் போவோம். எல்லாம் வாங்க, காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி, இந்த தொலைக்காட்சி ஓடும், அங்க சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம், இங்க சீட்டாடுறவங்க பார்க்கலாம், இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும். இதுதான் தேர்தல்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலா திருவிழாவா? இந்த முறையை ஒழிக்காம நீங்க எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்துவீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், சார்ஜ் பண்ண செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி 100 விழுக்காடு சார்ஜ் ஏற்றி வச்சிருக்காங்க. ஓட்டுக்கு 5000 கொடுக்க கூட காசு இருக்கு இப்போ அவங்க கிட்ட. இப்ப போய் அதை தடுக்காம நீங்க அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன். நீங்க செருப்பு இல்லாம நடந்தல, காலே இல்லாம நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணாதான் ஒழிக்க முடியும். அதை வந்து தம்பி சொல்லணும், சொல்லி மேல சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்கிற முறையை ஒழிக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.